அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் 3 பகுதி 2. சிமிங்டன் ஜாகைக்கு 2 நாட்களுக்குப் பிறகு பிரிட்ஜ் சீட்டாட்டம் ஆட நாங்கள் சென்றிருந்தோம். அது ஒரு சனிக்கிழமை மத்தியானம். சிமிங்டன் மக்கள் சனிக்கிழமை அன்று அலுவலகம் அடைத்திருக்கும் காரணத்தால் அன்றுதான் சீட்டாட்டத்தினை வைத்துக் கொள்கிறார்கள். அங்கு 2 டேபிள்கள் இருந்தன. ஆட்டக்காரர்களாக சிமிங்டனும் தோணுது. நாங்கள் இருவர், மிஸ் கிரிப்பித், மிஸ்டர் பை, மிஸ்டர் பார்டன் மற்றும் ஆப்பிள்டன் என்னும் கலோனல் ஆகியோர் இருந்தோம். இங்கிருந்து 7 மைல்கள் தள்ளிருக்கும் கம்பேக்கர் என்னும் கிராமத்தில் வசித்து வரும் கலோனலை நாங்கள் இதுவரை சந்தித்ததில்லை. அவருக்கு 60 வயதிருக்கும். ஜோனாவால் அதிகம் வசியமாக்கியிருந்த அவர் அன்று மதியம் முழுக்கவும் தனது பார்வையை அவளை விட்டு அகற்றவே இல்லை. லிம்ஸ்டாக் பிரிட்ஜைகளால் நீண்ட நெடு நாட்களாக பார்க்கப்படாத ஒரு கவர்ச்சி புயல் என் தங்கை என்பதை நான் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். நாங்கள் வந்து சேர்ந்தபோது ஹெல்சி ஹாலண்ட் பசங்களை கவனித்துக் கொள்பவள் ஸ்பிரிட்ஜ் விளையாட்டுக்கு தேவைப்படும் எக்ஸ்ட்ரா காய்களுக்காக டெஸ்குகளில் தேடிக்கொண்டிருந்தாள். அவள் அதற்காக தரையெல்லாம் குனிந்து தேடிய போது அன்று பார்த்த அதே தேவதையை போன்ற இயங்கினாள். ஆனால் அந்த கிளர்ச்சி மற்றொரு முறை நிகழவில்லை. ஆனால் இப்பொழுது நான் அவளுக்கு சுண்ணாம்பு கற்களைப் போல விதிவிலக்காய் அமைந்திருக்கும் அந்த வெண்ணிற குண்டு பற்களையும் அவள் சிரிக்கும்போது முன்னிறுத்தி காட்டிய ஈறுகளையும் குறிப்பிட்டு கவனித்தேன். வம்பு பேசும் பெண்ணாய் இருப்பதால் இதனை நன்கு கவனிக்க முடிந்தது. இதை பாருங்க மிஸ்ஸஸ் சிமிங்டன், ஒரு ஜாமான கடைசியாக எங்கே வச்சோம்னு என்னால் நினைக்கவே முடியாது. என் தப்புதான் இது. கையில் வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது பிரைன் எஞ்சில் ஏதோ கோளாறுன்னு கத்தினான். அப்போ கையில் ஒரு செட்டை வச்சுக்கிட்டு ஓடின நான் அடுத்த செட்டை எங்கேயாவது செருகிருக்கணும். முட்டாள் நான். டீயை 5 மணிக்கு தயாராக்கும்படி எக்னஸிடம் சொல்லிடவா? குழந்தைகளை நான் கூட்டிட்டு வெளியே போகிறேன். ஸோ ஒரு கூச்சலும் உங்களுக்கு இருக்காது. அமெரிக்கையான மற்றும் புத்திசாலி பெண். நான் ஜோனாவின் கண்களுக்கு அகப்பட்டேன். அவள் சிரித்து கொண்டிருந்தாள். நான் அவளை கண்களால் முறைத்தேன். என் மூளைக்குள் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை எப்போதும் ஜோனாவால் சரியாக படித்துவிட முடியும். ஆகவே அவளை சபித்தேன். நாங்கள் பிரிட்ஜ் ஆட்டத்துக்குள் நுழைந்தோம். லிம்ஸ்டாக்காவில் இருப்போரின் பிரிட்ஜ் திறமையை பற்றி எனக்கு உடனடியாகவே தெரிந்து போனது. மிஸ்ஸஸ் சிமிங்டன் போதும் போதும் என்னும் அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த பிரிட்ஜ் பிளேயர். வழக்கமான மூளையற்ற பெண்களை சாராமல் இயற்கையிலேயே இவருக்கு நிச்சயமானதொரு சாதுர்த்தியம் வாய்த்திருந்தது. அவர் முட்டாள் அல்ல. அவரது கணவர் சற்று முன்ஜாக்கிரதையாய் நிரம்பிய சிறந்த ஆட்டக்காரர். புத்திசாலித்தனம் என்பதன் சிறந்ததோர் உதாரணமாய் அங்கிருந்தார். மிஸ்டர் பை, நாங்கள் தான் அழைக்கப்பட்டிருந்தோம். ஆகையால் மிஸ்ஸஸ் சிமிங்டன் மற்றும் மிஸ்டர் பை ஆகியோர் இருந்த டேபிளில் நானும் ஜோனாவும் பங்கு பெற்றோம். மிஸ் பார்டன் சந்தேகத்துக்கிடமின்றி ஒரு மோசமான பிரிட்ஜ் பிளேயர். இருந்தாலும் கொண்டாட்டமாய் ஆடினார். எந்த சீட்டை விடக்கூடாதோ சரியாய் அதை இறக்கிவிட்டு விளையாடினார் அவர். இந்த விளையாட்டு பிடிக்கும், ஆனால் இதை விளையாட பிடிக்காது என தான் சொன்ன வார்த்தைகளுக்கு ஒப்ப நடந்து கொண்டிருந்தார் ஐமி கிரிப்பித். ஒற்றுமையுடன் விளையாடு நகர்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஜோனாவை பார்த்து கலோனல் அப்படியே ஸ்தம்பித்தபடியால் ஏற்பட்ட தாமத்தை தவிர வேறு தடங்கல்கள் பிராக்டிகலாக இல்லை. டைனிங் அறையிலிருந்து ஒரு பெரிய டேபிளை சுற்றி டீ பரிமாறப்பட்டது. நாங்கள் தேநீரை முடித்தபோது பரபரப்பாய் 2 பையன்கள் உள்ளே வர அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். மிஸ்ஸஸ் சிமிங்டன் தாயின் பெருமிதத்துடன் அறிமுகம் செய்தார். அதே ஆனந்தத்தில் தந்தையும். பிறகு நாங்கள் எழுந்திருக்க ஆரம்பித்த போது ஒரு நிழல் என் தட்டினை மேவியது. நான் திரும்பினேன். மேகன் அங்கே ஜன்னல் அருகே நின்று கொண்டிருந்தாள். ஹோ என்றாள் தாய். இதோ மேகன். அந்த குரலில் ஆச்சரியம் சின்னதாய் தோணித்தது. ஏதோ மேகன் என்றொருத்தி இருப்பதையே மறந்துவிட்டதைப் போல.
உள்ளே முன்னுக்கு வந்த அவள் எவ்வித கரிசனமும் இன்றி கை குலுக்கினாள். ஐயோ, உனக்கு டீயை மறந்துட்டேனே டியர் என்றார் மிஸ்ஸஸ் சிமிங்டன். மிஸ் ஹாலந்தும் பையன்களும் அவங்களுக்கான டீயை எடுத்துக்கிட்டு வெளியே போயிட்டாங்க. நீ அவங்க கூட இல்லாத போது நான் மறந்திருக்கேன் பாரு. மேகன் ஒப்புதலாய் தலையசைத்தாள். பரவாயில்ல, விடுங்க, நான் கிச்சனுக்கு போய் பார்த்துக்கிறேன். அவள் அறையை விட்டு அகன்றாள். எப்பொழுதும் போலவே அவள் அசுத்தமாயிருந்தாள். மிஸ்ஸஸ் சிமிங்டன் வருத்தம் துணிக்க சிறு புன்னகையுடன் பேசினார். என் புவர் மேகன், பள்ளிக்கூடத்தை முடிச்சு சிறுமிகள் முழு வளர்ச்சியை அடையும் முன் ஒருவித கூச்சத்துடன் அவஸ்தையிலும் இருப்பாங்கல்ல, அப்படி இருக்கா அவ. போருக்கு முந்துபோவலை போன்ற வேகத்துடன் ஜோனாவின் தலை திரும்பியதை நான் கவனித்தேன். ஆனா மேகனுக்கு வயசு 20 இல்லையா? ஓ எஸ் எஸ், அவளுக்கு வயசு 20. ஆனா அவ வயசுக்கு அவ வளரலையே, இன்னும் குழந்தையா தான் இருக்கா. பெண்கள் சீக்கிரமா வளராமல் இருப்பதே நல்லதுன்னு நினைப்பதுண்டு என்றார் அவர். மறுபடியும் சிரித்தார். எனக்கென்னவோ எல்லா அம்மாக்களும் தங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகளாகவே இருக்கணும்னு நினைப்பதா தோணுது. அது எப்படி நினைப்பாங்க என்றாள் ஜோனா. ஒரு குழந்தையின் வயசு கூடி மூளையால் வளர்ச்சி இல்லாமல் இருந்தா பெற்றவங்களுக்கு விருப்பமா இருக்குமா என்ன? ஓ, பேசுபவற்றை அப்படியே நீங்க அர்த்தப்படுத்திக்க கூடாது மிஸ் பார்டன் என்றார் மிஸ்ஸஸ் சிமிங்டன். அக்கட்டத்தில் மிஸ்ஸஸ் சிமிங்டனை நான் சரியாய் கவனிக்காமல் விட்டிருக்கிறனோ என்று எனக்கு பட்டது. அந்த சோகையான வண்ணம் குறைந்த முகம் சுயநலம் என்னும் நிஜத்துக்கான முகமுடியோ? அவர் மேலும் பேசிய போது வெறுப்பு சற்று அதிகம்தான் ஆனது. என் புவர் மேகன் சமாளிக்க முடியாத ஒரு பொண்ணுன்னு தோணுது எனக்கு. அவ எதையாவது பண்ணணும்னு நான் முயற்சிகள் எடுத்தேன். தபால் மூலமா நிறைய படிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆடை வடிவமைப்பு, தையல், இல்லைன்னா சுருக்கெழுத்து, தட்டச்சு கூட அவ பயிலலாம். நெருப்பின் தகத்தகப்பு இன்னமும் ஜோனாவின் கண்களில் இருந்தது. நாங்கள் மறுபடியும் ஸ்பிரிட்ஜ் டேபிளில் அமர்ந்தபோது அவள் சொன்னாள், அவ பார்ட்டி போன்ற சந்திப்புகளுக்கு போவான்னு நினைக்கிறேன். அவளுக்கு ஏன் டான்ஸ் கற்றுக் கொடுக்கக்கூடாது? டான்ஸ் ஆர் டென்னிஸ்? ஆச்சரியமாய் போனார் மிஸ்ஸஸ் சிமிங்டன். அதெல்லாம் இங்கே நடப்பதே கிடையாது. ஐ சி. அப்போ டென்னிஸ் எங்கே? டென்னிஸ் கோர்ட்டில் விளையாடி வருஷங்கள் ஆகுது. நானும் விளையாடுறது கிடையாது, ரிச்சர்ட்டும் விளையாடுறது கிடையாது. பசங்க வளர்ந்தா பார்க்கணும். ஆனால் இந்த மேகன் இப்படி சுற்றுவதிலேயே சந்தோஷமாக கிடக்கிறா. இப்போ நான் எந்த சீட்டை போட? வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்த போது ஆக்சிலேட்டரை ஆவேசமாய் கால் அமுக்கி காரை வேகமாய் செலுத்தி கொண்டிருந்த ஜோனா சொன்னாள், அந்த பொண்ணுக்காக ரொம்ப வருந்துறேன். மேகன்? எஸ், அவள் அம்மாவுக்கு அவளை பிடிக்கல. ஹோ ஜோனா, கமான், அந்த அளவுக்கு இல்லை நிலைமை. அந்த அளவுக்கு தான் போயிருக்கு. பல அம்மாக்களுக்கு தங்கள் குழந்தைகளை பிடிப்பதில்லை. எனக்கு என்னவோ அந்த வீட்டில் ஒட்டாத ஒரு ஜீவனா மேகன் இருப்பதா தோணுது. அவள் அங்கே இருக்கும் செட்டப்புக்கு தொந்தரவாக இருக்கா. சிமிங்டன் செட்டப் அவளை சேர்த்து கொள்ளாத ஒரு குழு அது. அப்படிப்பட்ட ஒதுக்கல் தான் ரொம்பவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஜீவன்களால் தாழவே முடியாது. அவ உணர்ச்சி வசப்படக்கூடியவ. எஸ் என்றேன் நான். அவ அப்படிப்பட்டவதான்னு நினைக்கிறேன். நான் சற்று அமைதியாயிருந்தேன். ஜோனா திடீரென்று குறும்பாய் சிரித்தாள். என்ன, குழந்தைங்களை கவனிச்சுப்பவ பாவம் வெளியே போயிட்டாலோ? நீ என்ன பேசுறன்னு எனக்கு விளங்கலை என்றேன் நான். நான்சென்ஸ், வழிஞ்சியே முகம் முழுக்க துளி விடாமல். நான் அதை கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் நீ சொல்வதும் சரிதான். ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளோதான். நீ எதை பற்றி பேசுகிறனே எனக்கு தெரியல. தெரியாது, ஆனாலும் எனக்கு நீ புத்துணர்ச்சி அடைவதை பார்க்க சந்தோஷமாக இருக்குது. நர்சிங் ஹோமில் நீ இருந்தப்ப நான் ரொம்பவும் சங்கடமாக இருந்தேன். உன்னை கவனிச்சுக்கிட்டு அந்த ஒரு குறிப்பிடும்படியான அழகி ததும்பிய நர்ஸை கூட நீ தலை நிமிர்த்தி பார்க்கல. ஒரு நோயாளிக்கு இறைவனா பார்த்து அனுப்பின ஒரு வரம் அப்பேரழகி. உன் பேச்சு ஜோனா அளவுக்கு மீறி அசிங்கமாக போகுது. என் குறிப்புக்கு துளியும் கவனம் தராமல் என் சகோதரி தொடர்ந்து கொண்டிருந்தாள்.
ஆகவே நீ அழகான ஒரு கட்டையை பார்த்தால் கிறங்குவே என்பது இப்போ தெரிஞ்சதும் எனக்கு நிம்மதியாக இருக்குது. அவள் நல்லா தானே இருக்கா? இப்படி ஒரு துணையே இல்லாமல் அவள் தனியாக விடப்பட்டிருப்பது வேடிக்கையாக இருக்குது. விலங்கலை இது ஜெரி. சில பெண்களுக்கு மட்டும் இருக்கும், ஆனால் மற்ற பெண்களுக்கு இல்லாத அது என்ன? ஒரு சில பெண்கள் வானிலை மோசமாக இருக்குன்னு ஒரு ஒப்பேறாத கமெண்ட்டை தந்தா கூட அதை தலைமேல் கொண்டு அவள் இருக்கும் 4 ஆம்பளைங்களை அவகிட்டே வந்து வானிலை பற்றி பேசும்படி பண்ண அந்த சில பெண்களும் என்ன இருக்கு? எனக்கென்னவோ படைக்கும் கடவுள் அவ்வப்பொழுது இப்படி சிலரை படைத்து விடுகிறாங்கன்னு தோணுது. ஒரு படைப்பு பிரமாதமா, மற்றொரு படைப்பு கண் கொண்டு பார்க்க முடியாமல். அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி என்னத்தை தான் இந்த ஆம்பளைங்க கண்டாங்களோன்னு பாவம். அந்த மற்ற பெண்ணுங்க பைத்தியம் போல பிதற்றிக்கிட்டே போயிடுவாங்க. நீ எல்லாத்தையும் முடிச்சிட்டியா ஜோனா? முடிச்சாச்சோ முடிக்கலையோ அதை விடு. நீ ஒத்துக்கிறல்ல? இல்லை. இவளை விட்டா உனக்கு இங்கே வேற யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நீ அந்த ஐமி கிரிப்த மேலே தான் போய் விழணும். கடவுளே, அவள் அழகா இருக்கா தெரியுமா என்றாள் ஜோனா. அவள் வாழ்க்கையை கொண்டாடுறா மனசார. என்ன விடு. இவ்விஷயத்தில் என்ன பண்ணுவதாய் உத்தேசம்? நானா? பின்ன வேற யாரை சொன்னேன்? இப்போ உனக்கு இங்கே ஒரு சின்ன இளைப்பாறுதல் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். நீ பாலை மறந்துட்டு பேசுகிற. ஜோனா பெருமூச்செறிந்தாள். ஆனால் அது ஏற்றுக்கொள்ளும்படி அமையவில்லை. உன்னை விட சீக்கிரமாக நான் இன்னும் அவனை மறக்கலை. இன்னும் 10 நாள் போகட்டும். நீ சொல்வ பாலா, அவன் எவன்? எனக்கு பால்னு யாரையும் தெரியாது. ரைட்? நான் ஆம்பளைங்களை பின்னாடியே சுற்றுபோல் நீ நினைக்கிறியா? உனக்கு ஜீனியஸ் தானே வேணும். பாலை போல. ஐயோ பாவம், இங்கே ஜீனியே இருக்க மாட்டாங்களே. இது சற்று நேரம் சிந்தித்தாள் ஜோனா. ஆமாம் என்றால் வருத்தமாய். அப்போ நீ ஓவன் கிரிப்டை தான் நம்பியிருக்கணும். நான் சொன்னேன், இங்கே அவர் ஒருத்தர் தான் யாருடனும் தொடர்பு இல்லாத ஒரே ஆள். கலோனல் ஆப்பிள்டனை கன்சிடர் பண்ணுறியா நீ? முந்தைய தினம் முழுக்க அவர் உன்னையே கழுகா பார்த்துக்கிட்டு இருந்தார். ஜோனா சிரிச்சு விட்டாள். அப்படிதான் அவர் பார்த்தார்ல? ரொம்ப லஜ்ஜியாக போச்சுப்பா. நடிக்காத. நீ ஒன்றும் லஜ்ஜியாக உணரலை. அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஜோனா கார் கேரேஜை நுழைந்து போகும் வரை அமைதியாய் ஓட்டினாள். பிறகு அவள் சொன்னாள், உன் கருத்துலேயும் ஏதாவது அர்த்தம் இருக்கலாம். என்ன அர்த்தம்? என்னை தவிர்க்க ஒருத்தன் எதுக்காக சட்டுன்னு ரோட்டுக்கு குறுக்கா கிராஸ் பண்ணி போகணும்னு எனக்கு விளங்கலை. அது கொழுப்பு, வேற ஒன்றும் கிடையாது. ஐ சி என்றேன் நான். நீ அந்த ஆளை விழுத்த போற. வெல், நான் தவிர்க்கப்படுவது எனக்கு பிடிக்கல. நான் மெதுவாய் ஜாக்கிரதையாய் காரிலிருந்து வெளியே வந்து ஊன்றுகோல்களால் சமாளித்து நின்றேன். பிறகு என் சகோதரிக்கு நான் ஒரு சிறு அறிவுரை சொன்னேன். உனக்கு இதை சொல்லுகிறேன். மை கேர்ள், ஓவன் கிரிப்த் உனக்கு தேவைப்படும். கலைநயமிக்க அறிவுள்ள இளைஞன் என்னும் வகை கிடையாது. நீ ஜாக்கிரதையா நடந்துக்கலன்னா ஒரு உண்மையான கூட்டை தேவையில்லாமல் கலைச்சதா ஆகிடும். அந்த ஆள் ஆபத்தா நடந்துக்க கூடியவன். நீ அப்படியா நினைக்கிற? என்னை எதிர்பார்ப்பதில் அணுவணுவாய் சந்தோஷம் அடைந்தவளாய் அதிகாரமாய் கேட்டாள் ஜோனா. அந்த ஆளை தனியாக விட்டுடு என்றேன் நான் தீர்மானமாய். நான் வருவதை பார்த்துட்டு சாலையை கடந்து அந்த பக்கம் போக அவருக்கு எத்தனை கொழுப்பு இருக்கணும்? பெண்கள் நீங்கள் அத்தனை பேரும் ஒரே மாதிரி தான்ப்பா இருக்கீங்க. ஒரே விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு விடாமல் குறைக்கிறீங்க லொல்லுன்னு. கூட சிஸ்டர் ஐமி கிரிப்த் உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா, நினைவிருக்கட்டும். அவள் ஏற்கனவே என்னை வெறுக்கிறா என்றாள் ஜோனா. அவள் ஏதோ நினைப்பில் இதை சொன்னாள். ஆனால் கொஞ்சம் திருப்தியுடன். நாம இங்கே வந்திருப்பது என்ற நான் அழுத்தம் திருத்தமாய் சொன்னேன். அமைதியான ஒரு சூழ்நிலைக்கும் சாந்தமான ஒரு மனோநிலைக்கும். ஆனால் எங்கள் கைகளில் கிடைக்கப் போகிற கடைசி வஸ்துவதான் அமைதியும் சாந்தமும் அமையப் போகின்றன. அகதா